வெல்கம் டு ஃபுட் ஆசம். நான் ரூபி ஜோசப். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முருங்கைக்கீரை சாம்பார் தான் செய்ய போகிறோம். இதில் அதிகமான இரும்பு சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குங்க. இது ரொம்பவே நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பருப்பு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம துவரம்பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். துவரம்பருப்பை நல்லா 2-3 தடவை நீங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம 4 ஒரு பூண்டு எடுத்துக்கலாம். 4மே சின்ன பல்லாகனா 4 சேர்த்துக்கிட்டோம். பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணீரும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பு பொங்கி ஊற்றாது. ஏன் நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோன்னா நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். சாம்பாரும் நல்ல வாசனை நமக்கு கொடுக்கும். அதுக்காகத்தான். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். இந்த முருங்கைக்கீரையில் அதிகமான நன்மைகள் இருக்குது. இந்த முருங்கைக்கீரை சாம்பார் நம்ம ரொம்ப சிம்பிளாகவே நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நம்ம கீரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் 2 கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். அந்த வெங்காயத்தோட ஜூஸ்லாம் சாம்பாரில் இறங்கி ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரையில் அதிகமான பயன்கள் இருக்குங்க. நீங்கள் அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாவே நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு நம்ம ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது. ஒரு தக்காளி தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம வெங்காயம் தக்காளியும் குழைய வேகிற வரை நம்ம ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம பருப்பை நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். ரொம்பவும் குழைய வேகக்கூடாது. 1-2மா நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். ரொம்ப நீங்கள் குழைய வச்சு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் சாம்பார் உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம கடாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா நமக்கு வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் செய்யும்போது உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த சாம்பார் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமாவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த பருப்பு எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம். இந்த முருங்கைக்கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரை சாம்பார் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பருப்பு ஊற்றினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு, அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவு நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா சாம்பாருக்கு புளி ரொம்ப ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக நம்ம ஊற்றினாலே போதும். சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட்டுருவோம். இந்த மாதிரி நமக்கு சாம்பார் கொதிக்கும் போது சாம்பார் பவுடர் 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கொரோனா டைமில் நம்ம முருங்கைக்கீரை அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த இரும்பு சக்தி குறைவாக இருக்கிற பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே நீங்கள் இந்த முருங்கைக்கீரை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சத்துக்களையும் அது ஈடு செஞ்சிடும். இந்த முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் முருங்கைக்கீரையில் காம்புலேருந்து பூலேருந்து எல்லாமே மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த கீரையை சாப்பிடாமல் இருந்தாலும் இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கிட்னிக்கு ரொம்பவே நல்லது. இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணுன்னா இதில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நீங்கள் இரும்பு சக்தியும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்லாம் இந்த கீரையை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்கும் நல்ல சத்து இருக்கும். உங்களுக்கும் நல்ல அயன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை நம்ம எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாம். நான் 3 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்குவோம். மொத்தமாக போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் நீங்கள் மூடி வைங்க. ஏன்னா கீரை போட்டுட்டு மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 1 மினிட் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரையை நீங்கள் இப்படி டேரெக்டாக நீங்கள் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சாம்பாரை நீங்கள் ரைஸ் கூட மட்டும்தான் இல்லை, நீங்கள் இட்லி தோசை கூடவும் நீங்கள் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் இதை ஊட்டினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நமக்கு சாம்பார் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து நம்ம சாம்பாரை முடிச்சிடலாம்.
இப்போ நம்ம தாளிப்பு கரண்டியில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நீங்கள் எல்லா உணவுகள்லையுமே நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் நீங்கள் தாளிச்சிங்கன்னா அதில் தனி ஒரு சுவை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகும் உளுந்தும் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்குவோம். இந்த முருங்கைக்கீரையில் நீங்கள் வந்து தோசை செய்யலாம், வடை செஞ்சு சாப்பிடலாம், முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாய் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதே டைமில் நம்ம வந்து ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்திக்கலாதீங்க, சேர்த்திங்கன்னா கசக்கும். இது கூடவே நம்ம பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறதில்ல, கருவேப்பிலை சேர்க்கறதுனால நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சாம்பாரில் டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளித்ததுக்கப்புறமா ஒரு 2 கொதி நம்ம கொதிக்க விடணும். இப்போது இந்த மாதிரி சாம்பார் கொதிக்கும் பொழுது நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வந்து மிளகுத்தூள் கடைசியாக நீங்கள் சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே டைம் இந்த முருங்கைக்கீரை சாம்பார் வந்து இந்த சளி பிடிச்சவங்க, இந்த அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த சாம்பார் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து சளி வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் நமக்கு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.